கோணையா கலையத்துல சுண்ணாம்பு இருக்கான்னு பாத்துக்கல. சந்தையில நம்ம சரக்கு தான் கிராக்கி, அது கெட்டு போயிட போகுது. சரி போய் நான் பாத்துக்கிட்டுதான். இல்ல பேச்சு முத்த, ஓ மரத்துல ஓலை உண்டனா இருக்கு, கழிச்சு கவாத்து எடுத்து விட்டு இறங்கல. ஐயா ஏ படுச்சாமி, என்னத்தா கஞ்சி கொண்டாந்துருக்கோம்ல, வந்து குடிச்சுட்டு வேலையை பாரியா. கொஞ்சம் போடு. ஆமா, என்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொண்டாந்துருக்க, உப்பு கருவாடு தீர்ந்து போச்சா? சொல்லிந்தா நேற்று சந்தையில சாயங்காலம் வாங்கிட்டு வந்திருப்பல. இருக்கு ராசா, எடுத்து வச்சிருக்கேன், ராத்திரிக்கு உனக்கு வறுத்து தாரேன். போ கொண்டு போ. அதுக்கு வைங்கள, தூள் ஆயிடுச்சுன்னா துட்டு குறவாயிரும்ல. மன்மத லீலையை வென்றாருண்டோ. மனுஷனுக்கு பித்தோ வாந்தி பேதி எது வேணா வரலாம், வெளியே தெரியாம மறைச்சிடலாம். ஆனா நர ஒண்ணுதான் வந்துட்டா மறைக்கவே முடியறது இல்ல. ஏய் கரதே, வந்துட்டங்க. கோபக்கார மனுஷனாச்சு, என்ன சொல்ல போறாரோ. என்ன ஆடி ஆசை வந்துட்டு இருக்க? வண்டி மே எடுத்து வந்தியா? ஏய் எப்படியா இருக்கு? ஜூ பாருங்க, ஜூ பாருங்க. வயசான மாதிரி தெரியல. தெரியலீங்க, சத்தியமா தெரியலீங்க. எது? சத்தியமா தெரியலீங்க. என்ன கருப்படிச்சு மறைக்கிறானேன்னு பாக்குறியா? இதத்தான் டவுன் பக்கத்துல டைங்கிறானுங்க, நாம மையங்கிறோம். ஆனா மொத்தத்துல ரெண்டுமே பொய்யே. என்ன சிரிச்சுனுங்க. சாப்பாடு ரெடியா? நேத்தே ரெடிங்க. நேத்தே ரெடியா? ஏய் என்னடி சாப்பாடு கொண்டு வர சொன்னா சட்டி எடுத்து வரேன், பிச்சை எடுக்க சொல்றியா? கம்மஞ்சோத்துல மோர் ஊத்தி கரைச்சு வச்சிருந்தங்க, கரைச்சுக்கிறதுக்கு பச்சை மிளகாய்ங்க. அந்த ராஸ்கல் இன்னும் பழசருக்கு சாமான கொண்டு வரலையா? இல்லைங்க. என்னடி இந்த வீச்சம் வீசுது? அதான் நேத்தே ரெடின்னு சொன்னேன் இல்ல நானு. பழைய கம்மங்கஞ்சி எல்லாம் குடிக்கிறதுக்கு உங்க வீட்டுல கட்டி கிடக்குற எருமை மாடு நினைச்சேன். நான் எப்படிங்க சொல்றது? அத நான் எப்படிங்க சொல்றது? அத்தனை உதச்சேன், கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வருதா உனக்கு? பாலகி போச்சு. பாலகி போச்சுன்னு மகளே. தம்பி, ஐயா, ஏ ராசா, ஏ தம்பி, எப்படியா இருக்க? நல்லா சந்தைக்கு போய் அக்காளுக்கு சாமான் வாங்கியதியா? என்ன இப்படி கருத்து போயிட்ட? ஆத்தா நல்லா இருக்கா? மகளே, நான் நல்லா இருக்கேன். டா, ஒண்ணே இருக்கா? நீ வாயை பத்து. சரிங்க சரிங்க சரிங்க. அவன் அமெரிக்காவில வந்தானா? விட்டு ஆரஞ்சு எடுக்க போட்டிருக்க. யோ நீ இருக்கே வந்த தலையா பாரு, குருவி கூடு மாதிரி விட்டா 50 குருவி குஞ்சு ஒரு குடும்பம் எடுத்து போட்டிருக்க. மருமகனே, இது குருவி கூடு இல்ல, என்ன இங்க பாருங்க, சுருட்டு கூடு. ஏன் செருப்பு எடுத்து உள்ள சொல்லிக்க? வச்சு பார்த்து நுழையில. என்னையா அதெல்லாம்? புளி மாமா, மிளகாத்த, இது தட்டை பேர் மச்ச பேர் குழம்பு வைக்க. என்னையா விபூதி போட்ட மாதிரி எத்தனோடு வாங்கிட்டு வந்திருக்க? அது வந்து தம்பிக்கு படிப்பு செலவுக்கு 500 ரூபாய் பணம் அனுப்பிச்சேன். அதான் கொஞ்சம். அவன் படிச்சு கழிச்சு என்னடி பண்ண போறான்? வாங்கின பட்டத்தை மரத்தடியில் வச்சுட்டு மரம் ஏற போறேன். ஏடே நான் படிச்சனா? எங்கீங்க? ஆனா ஊருக்குள்ள நடந்து போனா எனக்கு என்ன மரியாதை? படிச்ச மரியாதை வருமா? மரியாதை எல்லாம் புறப்புலயே வரணும். புரியுதா? சொல்ல அவனுக்கிட்ட. படிச்சானுங்களா கிழிச்சானுங்க.
சொல்லி அவன் அந்த பக்கம் அவங்க அப்பவே போயிட்டாங்கல்ல. போயிட்டா மாப்பிள மாப்பிள என்ன மாப்பிள நான் ஒரு வேடி சொன்னா போசுக்கு கிளம்பிட்டீங்க கொண்டா நீ இல்ல அடுத்த வாரம் நிறைய சேர்த்து வாங்கிட்டு வரேன். அது இருக்கட்டும் மாப்பிள கொஞ்சம் கூட குறைய என்னப்பா கார கம்மியா சாப்பிட விடுங்க மாமா. ஏய் இப்படில மாப்பிள எதுக்கு வேஸ்ட் மடிச்சு கட்டுறீங்க? ஏயா குடிக்கிறது மாமியார் வீட்டு கஞ்சி இதுல மப்பா. எங்க வீட்டுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு நுழைஞ்ச கலவாணி தனம் பண்ணி எங்க அக்கா கையை பிடிச்சி கல்யாணத்தை பண்ணிவிட்ட. தம்பி அன்னைக்கு போனதாயா என் சந்தோஷம். எதுக்கு நீ அழுகுற? சுமாரு என்ன கேட்கறதுக்கு ஆள் நினைச்சாரா? இத பா எங்க அக்காவை பத்தி இனிமே ஏதாவது ஏடக்கூடமா பேசுன பாய திறக்க மாட்டேன் மாப்பிள வச்சுட்டேன். இந்த குசும்பு கொண்டு ஐயா நிறுத்து. என்ன ஏன் முன்னாடியே அடிக்க போறேன்? 1000 தான் இருந்தாலும் அவங்க என் புருஷன் இல்ல. புருஷனை விட்டு கொடுக்க மாட்டியா? இந்தா நல்லா சுட சுட வடிச்சு கொட்டு. அது சரி நெல்லரிசி வாங்கி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா தின்னு கொழுப்பு ஏறட்டும்.